الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من جاء بالحسنة فله عشر أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் ஆறாவது தராவீகை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய அமர்தலை பரக்கத்துடையதாக ஆக்குவானாக. நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வத்தையும் அல்லாஹு தஆலா நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இன்று ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபினுடைய அந்த சூறாவினுடைய இறுதி வசனம் ஒரு அற்புதமான தகவலை நமக்கு தெரியப்படுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எவர் ஒருவர் ஒரு நன்மையை செய்வாரோ அதுபோன்று அவருக்கு 10 மடங்கு கூலிகள் வழங்கப்படுகிறது. அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நன்மை செய்தால் அல்லாஹ் அதற்கு 10 மடங்காக கூலி வழங்குகிறான். அதே போல ஒமன் ஜாஅ பிஸ்ஸய்யிஅதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மித்லஹா. அவர் ஒருவேளை ஒரு தீமை செய்து விட்டால் அந்த அளவு பாதிப்பு தான் எழுதப்படும். அல்லாஹ் தஆலாவினுடைய தயாள குணம் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு நன்மை செய்தால் ஒண்ணுதான் செஞ்சிருப்பாரு, 10 மடங்கு அல்லாஹ் கூலி கொடுக்கும். அல்லாஹ்வின் பாதையில் 1 ரூபாயை தர்மம் செய்தால் இவர் 10 மடங்கு கூலி அல்லாஹ் தருவான். 1க்கு 10 அல்லாஹ்விடத்தில். இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது 1க்கு 700 அப்படின்னு சொல்றோம். அதே ஆயத்தினுடைய தொடர்ல சொல்லும்போது வல்லாஹி யுதாஇஃபு லிமன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பேன் அப்படிங்கிறான். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, எல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு 10 மடங்காக கூலி. அந்த 10 மடங்கு கூலியினுடைய அளவு என்ன, அதெல்லாம் விவரமா சொல்லப்படலை. 1 செஞ்சா உனக்கு 10 கூலி கிடைக்கும்பா. 1 ரூபாய் தர்மம் செஞ்சா 10 ரூபாய் பாக்கெட்டுக்கு வந்துடும். அது எப்படி வரும் அது சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படி சொல்வதற்குரிய அந்த நிலைப்பாடு இல்லை. 1க்கு 10 நல்லா கூலி சொல்றாங்க இல்லையா, அந்த 10 மடங்கு கூலி எவ்வளவு பெருசா இருக்கும். இப்போ 1 ரூபாய்க்கு 10 ரூபான்னு சொன்னேன், இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. ஆனா அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய அந்த பிரதிபல நன்மை என்பது அது அளவிடற்கரியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு பகைர் ஹிசாப், அதாவது கணக்கு வழக்கு இல்லாமல் வழங்குவான். அல்லாஹ் வழங்க ஆரம்பித்தால் கணக்கெல்லாம் வைக்க முடியாது, கணக்கு வழக்கே வைக்க முடியாது. எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் தஆலா அப்படி வழங்கி இருக்கிறான். அவர்களது சொத்து எங்கிருக்கு என்றே தெரியாத அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையும் நாம் பார்த்தோம். அதே போல சிலரை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லை. அவ்வளவு தூரம் சிரமப்படுகிற மக்களும் இருக்கிறார்கள். செல்வம் எனக்கு எவ்வளவு இருக்கிறது என்ற கணக்கே இல்லாத மக்களும் இருக்கிறார்கள். எல்லாமே அல்லாஹ் கொடுக்கிறான். வல்கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது என்று நம்புவதுதான் ஈமானின் அடிப்படையாகும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, நாம் முதலாவதாக நன்மை செய்கிறோமோ இல்லையோ, நாம நன்மை செய்கிறோமோ இல்லையோ, ஆனா அந்த நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே கூலி கிடைக்கும். நாம ஒரு நன்மையை செய்கிறோமா இல்லையாங்கிறது வேற விஷயங்க. ஆனா ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று மனதால் உள்ளத்தால் அவர் உறுதி கொண்டாலே அல்லாஹ் தஆலா அதற்கே கூலி வழங்குகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, நல்லெண்ணத்துக்கு கூலி வழங்கப்படும். நல்ல எண்ணங்களுக்கு அல்லாஹ் தவாபு தருகிறார். உதாரணமா அரசாங்கம் என்பது ஒரு ஒரு அதாவது அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவிருக்கிற சில காரியங்கள், இதெல்லாம் நாங்க செய்ய போறோம்னு சொல்லுவாங்க, திட்டம் போடுவார்கள்.
சட்டசபையில் எடுத்து சொல்வார்கள், இது இங்கே செய்யப்படுகிறது, அடிக்கல் நாட்டுவார்கள். அந்த காரியத்தை முழுமையாக செய்து மக்களுக்கு பலன் கொடுக்கிறார்களா என்பது வேறு விஷயம். திட்டம் போடுறாங்க பாத்தீங்களா, நாங்க இந்த திட்டம் போட்டு வச்சிருக்கிறோம், சட்டசபையில பேசுவாங்க பெரியவங்க. அதே போல அடிக்கல் நாட்டுவார்கள், நாங்க இந்த இடத்துல இதை செய்ய போறோம்னு சொல்லி. அப்ப இதை கேட்ட உடனே மக்களுடைய மனமெல்லாம் பூரித்து போய்விடும். இன்னும் இந்த காரியத்தை முழுமைப்படுத்தவில்லை, திட்டம் போட்டதை அறிவிப்பு செய்கிறார் சிஎம், அவ்வளவுதான். மக்கள் அதிலிருந்து இன்னும் பலன் பெறவில்லை. இப்படி அறிவிப்பு செய்த உடனேயே மக்களுடைய மனதிலே ஒரு விதமான புலங்காகியம் ஏற்பட்டுவிடும். இதே போல அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் சொன்னா, நம்ம எப்படி பார்க்கிறான்டா, என்னுடைய அடியான் நன்மை செய்கிறானா இல்லையா, வேற நன்மை செய்யணும்னு உறுதி கொள்கிறான். முதல்ல ஹஜ்ஜுக்கு போறதுக்கு காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல, நான் எங்க போக முடியும் நான் எங்க போக முடியும் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா கபருக்கு போயிடும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் பணம் என்பது ஒரு பொருட்டல்ல. அல்லாஹ் தஆலா பொறுத்த வரைக்கும் பணம் என்பதெல்லாம் ஒரு அல்லாஹ் நாட்டை போட்டு போயிடுவான். ஆனாலும் பொருள் வசதி உடையோர் மீதுதான் ஹஜ்ஜு கடமை. நாம் உறுதியாக நிய்யத்து வைத்து ரப்பிடத்தில் துஆ செய்தால் நம்மை காபாவை பார்க்க செய்யாமல் அல்லாஹ் கபருக்கு கொண்டு போகவே மாட்டான். இதான் உண்மை. உலகத்துல எத்தனையோ பேருக்கு அப்படி நடந்திருக்கு, எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கிறது. சமுதாயத்தில் உள்ள உலமாக்கள் என்னத்தை பெருசா சம்பாதிச்சுட்டாங்க சொல்லுங்க. மாதாந்திர ஹதியா என்பது ஆக குறைவு இல்லையா? இருந்தாலும் ஹஜ் செய்யாத ஆலிம்களே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இப்ப எப்படியும் ஒரு 20,000 ரூபாய் வச்சு ஹஜ் செய்ய முடியும்? மாசம் இவர் 20,000 ரூபாய் வாங்கி என்ன செய்யறாரு, குடும்பம் நடத்துறாரா, என்ன பண்றாரு, வைக்கிறாரு இருக்கிற மக்கள் சொல்றாங்களா இல்லையா? எப்படி 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 திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நாடினா கூட்டு போயிருவான். அல்லாஹ் நாடினால் அழைத்து செல்வான். அல்லாஹ்வுக்கு அனைத்து அன்னுல் குவத்தில் இல்லாஹி ஜமீஆ, அனைத்து ஆற்றலும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருந்து ஜெருசலத்துக்கு ஒரே இரவில் அழைத்து சென்று பிறகு ஜெருசலத்தில் இருந்து எங்க கொண்டு போனான் அல்லாஹ்? மிஅராஜ் இரவு தன்னை தன் பக்கம் அழைத்து பெருமானாரை அல்லாஹ் சந்தித்தான். இது நடந்த நேரம் எவ்வளவு என்று சொன்னால், அந்த இரவு முடிவதற்குள்ள போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற தகவல் உண்டு. அதே போல கண்ணிமைக்கும் நேரத்தில் சென்று வந்தார்கள் என்றும் தகவல் உண்டு. ஒரு மனிதன் படுத்திருக்கிறான், பிறகு எழும்பி விடுவான். அந்த இடத்தில் ஒரு சூடு இருக்கும், ஒரு உஷ்ணம் இருக்கும். நம்ம இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணம் ஆறுவதற்குள்ளாக சல்லல்லாஹு போயிட்டு வந்தாங்க. இது எப்படி எப்படி அல்லாஹ் என்ன சொன்னா, அஸ்ராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, நான் என் அடியார் அழைச்சிட்டு போனேன்டா, முடிஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹ் நாடினால் பணம் பொருள் காசு இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறது தான். அல்லாஹ் நாடினால் தன்னுடைய தனிப்பெரும் குதிரத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா காரியம் சாதிக்க வைப்பான். நான் இங்கு சொல்ல வருவது, ஒரு காரியத்தை ஒரு அமலை நாம் செய்கிறோமா இல்லையா என்பது இரண்டாவது. அந்த நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று மனதளவில் நாம் உறுதி கொள்கிறோம் அல்லவா, அந்த உறுதியான எண்ணத்துக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹதீஸில் வருகிறது, ஒய்தா அராத ஐ யஅமல் ஹஸனா, அடியான் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினால், அடியான் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினால், ஃபலம் யஅமல்ஹா, அவன் அதை செய்யாவிட்டாலும் ஃபக்துபூஹா லஹு ஹஸனதன், மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான், அவனுக்கு ஒரு நன்மை எழுதுங்கள். யா அல்லாஹ் இந்த நன்மை செய்யவே இல்லையே, நன்மை செய்யறானா இல்லையான்னு பார்க்காத, நினைச்சான்ல எழுது. ஃபக்துபூஹா லஹு ஹஸனதன், அல்லாஹ் உத்தரவிடுவான், ஒரு நன்மை எழுது. நன்மையை செஞ்சுட்டானான்னு பார்க்காத, நினைச்சான் பாத்தியா, எழுது கூலிங்கிறான் அல்லாஹ் தஆலா. அதே போல ஃபைன் அமிலஹா ஃபக்துபூஹா பிஅஷ்ரி அம்சாலிஹா இலா 700 ضعஃபின், அவன் அதை செய்து விட்டால், செய்ய வேண்டும் என்று நாடினான், ஒரு நன்மை கொடுத்தான், ஒருவேளை நாடியதை செய்து விட்டால் அல்லாஹ் தஆலா பன்மடங்காக கூலிகளை எழுதுகிறான். மட்டுமல்ல 7 மடங்கு கூலியும் அவருக்கு வழங்கப்படுகிறது. 700 நன்மைகளாக அவன் எழுதுகிறான். 1க்கு 10 இல்லைன்னா 1க்கு 700 அல்லாஹ் நாடியவர்களுக்கு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அல்லாஹ் தஆலாவினுடைய தயாள மனோநிலை இவையெல்லாம். இன்னொரு ஹதீஸில் வருகிறது,
மனதா ஃபிராஷஹு வ ஹுவ யன்மி அன் யகூம யுஸல்லிய மினல் லைலி, ஒருவர் தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்று எண்ணி படுத்தார், நியத் வச்சுட்டு படுத்தார், தஹஜ்ஜத்துக்கு எழணும் அப்படின்னு நியத் வச்சுட்டு படுத்தார். ஆனா அவரால் எழ முடியவில்லை, தூக்கம் மிகைத்து விட்டது, தூக்கம் மிகைத்து விட்டது. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் அப்படின்னா, அவர் உறங்கிய உறக்கத்தை சதக்காவாக வைத்து விடுகிறார். அவர் நியத்து வைத்தார் பாத்தீங்களா, தொழுது நியத்து வச்சார்ல, அவர் தஹஜ்ஜத் தொழுத பட்டியல கொண்டு வந்துருவாங்க. அவர் தொழவே இல்லை, எப்படி நன்மை கிடைக்கும்? நியத்து வச்சார்ல, உறுதியான நியத்து வைத்தார், யா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்று எண்ணினார், ஆனால் தூக்கம் மிகைத்தது. அவர் எண்ணியதற்கு தகுந்தாற் போல் அல்லாஹ் கூலியை கொடுத்து விடுவான், தஹஜ்ஜத் தொழுதவரின் பட்டியலில் கொண்டு வந்து விடுவான், அவருடைய தூக்கத்தை அல்லாஹ் சதக்காவாக மாற்றி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சாதாரணமா சொல்லுவாங்க, நம்ம நடைமுறையில சொல்லுவோம், நல்ல எண்ணம் வைப்பா அப்படின்னா, ஒரு எண்ணத்தை முதல்ல சரி பண்ணு. இது யாரு சொன்னாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்ல எண்ணம் வைத்தால் அந்த நன்மை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். தீய எண்ணம் வைத்தால் அதற்கான கூலியும் உண்டு. ஹைருக்கு நான் சொல்ல வருவது, முன்னொரு காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்பொரு காலத்தில் ஒருவர் இருந்தார், பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில். அவர் ஒரு நாள் அடர்ந்த பாலைவனத்தை தாண்டி சென்றார். பாலைவனம் சொன்னா எங்க பார்த்தாலும் மண்ணா இருக்கும். அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பெரிய மணல் மேடுகள் இருக்கிறது, இதையெல்லாம் கோதுமைகளாக இருந்தால் நான் ஏழை எளிய மக்களுக்கு இதை அள்ளி அள்ளி சதக்கா செய்வேனே என்று பிரியப்படுகிறார். அப்படி ஒரு நியத் வருது கல்புக்குள்ள. சற்று தினத்தில் அவர் மரணித்து விடுகிறார். மரணித்த பிறகு அல்லாஹ்வின் தர்பாரில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். அல்லாஹ் தஆலா அவருடைய நன்மையான பதிவேட்டை கரத்தில் கொடுக்கிறார். இவர் திறந்து பார்க்கிறார், மணல் மேடுகள் முழுவதும் கோதுமைகளாக இருந்தது, நீ அள்ளி அள்ளி தானம் கொடுத்தாய், உனக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைத்திருக்கிறது என்று அந்த ஏட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதை பார்த்துட்டு அப்படியே மலைச்சு போய் நிற்கிறார். ரப்பிடத்தில் சொல்லுகிறார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய டன் கணக்கான கோதுமையை நான் கண்ணால கூட பார்த்தது இல்லையே, நான் தர்மம் செஞ்சுதான் எழுதி வச்சிருக்கிறியே. இல்லை, நீதான் தர்மம் செய்தாய். இல்லை யா அல்லாஹ், நீ ஏதோ தப்பா எழுதி வச்சிருக்கிற போல தெரியுது, நான் அந்த அளவுக்கு கோதுமையை கண்ணுல பார்த்ததே இல்லையே. அரை கிலோ வாங்குவேன், அரை பேர் ரொட்டி சொல்லுவேன், காலியா போயிடும், முடிஞ்சு போச்சு. ஆனா நீ எழுதி வைத்தது மணல் போன்று குவிந்திருக்கும் கோதுமையை தர்மம் செய்திருக்கிறார் என்று எழுதி வைத்திருக்கிறாயே, செய்தது நான் அல்ல. அல்லாஹ் சொல்லுவான், நீதான் செய்தாய். எப்படி? நீ ஒரு நாள் பாலைவனத்தை தாண்டி வரும் பொழுது, கடந்து வரும் பொழுது, இந்த மணல் மேடுகள் எல்லாம் கோதுமைகளாக இருந்தால் நான் அள்ளி அள்ளி ஏழைகளுக்கு தர்மம் செய்வேனே என்று நினைத்தாயா இல்லையா? ஆமாம் யா அல்லாஹ், நீ நினைச்சல்ல, அதுக்குள்ளான கூலிதான் இருந்தான். கணியத்திற்குரிய நல்லவர்களே, அல்லாஹ் தஆலா யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு நன்மைகளை வழங்குவான். ஒன்று செய்தால் ஒன்றுக்கு 10 தருவான், ஒன்று செய்தால் அல்லாஹ் நாடினால் 70 தருவான். வல்லாஹி யுதாஇஃபு லிமன் யஷா, இதை விட அதிகமாக கூட தருவான். கணியத்திற்குரிய நல்லவர்களே, நம்முடைய அந்த நல்ல எண்ணங்களுக்கு நல்ல கூலிகள் வழங்கப்படுகிறது. இன்னவர அமாலு பின்னியா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தே அந்த காரியம் நடைபெறும். ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் அவனுக்கு ஹிஜ்ரத் செய்த சவாபு கிடைக்கும். அது அல்லாமல் ஒருவன் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் அது திருமணம். ஹிஜ்ரத்தை பத்தி வரக்கூடிய ஹதீஸ், ஹிஜ்ரத் செய்யணுங்கிற எண்ணத்துல வந்தீங்கன்னா கூலி உண்டு உங்களுக்கு. நம்ம மதீனாவுக்கு போய் ஒரு பொண்ணை திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா அது நடக்கும், அந்த அளவுக்கு தான் கூலி கிடைக்கும். அப்ப மனிதன் எதை எண்ணுகிறானோ அல்லாஹ் தஆலா அதை தருகிறான், அதை நடத்தி கொடுப்பான். இல்லை என்றாலும் கூட அந்த எண்ணம் நல்லதாக இருந்தால் அதற்கான கூலிகளை அல்லாஹ் வழங்குவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து